இதை பிளவுபட்ட பாமகனே சொல்ல முடியுமா? மொத்தமா ஒருத்தட்ட தலைவரோட இருக்குது அப்படின்னா அதுல பிளவுன்னு எங்க சொல்ல முடியும்? ஆதரவு பெற்றதா இல்லையான்னு கேட்கலாம், ஆனா பிளவுன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி பிளவுன்னு சொல்றதுல இதுல எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட் மாதிரிலாம் இல்லை, ஒன் சைடட் இது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நாம ராம்தாஸ் ஏதாவது அவர் பெரியவர் வந்து ஒரு பெரிய பொதுக்குழு மாதிரி கூட்டி அவர் ஏதாவது பண்ணாதான் தெரியும். ஏன்னா அன்னைக்கு கூப்பிட்டது வந்து ஒரு 200 பேர் மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைவர்கள். ஸோ இப்போ இது இன்னைக்கு நாம ஆஸ் வி ஸ்பீக் இது பார்க்கும்போது முழுக்க முழுக்க கட்சி வந்து கிட்டத்தட்ட 90% நீங்க சொன்ன மாதிரி சீனியர்ஸ் ஜி.கே. மணி போன்றவர்களை தவிர, அவரோட காலங்காலமாக இருந்து வருபவர்களை தவிர வேற யாரும் பெருசா சீனியரோட போகாம எல்லாருமே ஜூனியர் ராம்தாஸோட போற மாதிரி தான் இப்போதைக்கு தெரிகிறது. ஸோ இந்த விஷயம் இந்த நேரத்தில் இதை பிளவுன்னு சொல்லாம ஓரளவுக்கு வந்து அன்புமணி கிட்ட கட்சி போற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதை சால்வ் பண்ணணும், இதை வந்து ஒரு அலையன்ஸ்ல வாக்குகளாக மாற்றுவதுங்கிறதா இப்ப சேலஞ்ச். வாக்குகளாக மாற்றுவது வந்து ரெண்டாவது சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்டே ஒரு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு போகும்போது நாங்க ஒன்னா தான் இருக்கோம். அவர் வந்து கட்சியினுடைய எங்களுக்குள்ள ஒரு நிறுவனர் அல்லது கொள்கை வழிகாட்டி செயல்பாடுறது நான் அப்படிங்கிற இடத்துக்கு எங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்சஸ் இருந்தாலும் கூட அது வந்து இந்த கட்சியை பாதிக்காது, இந்த வாக்குகளை பாதிக்காது, நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸை கொண்டு வந்தா மட்டும்தான் அது பாமகவுக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குமே தவிர, அது வந்து இல்லைன்னா இந்த குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருந்தால் கூட்டணியிலும் இது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இது ஒரு ஒரு சொல்யூஷனுக்குள்ள வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு கட்டத்தில் அவரும் ரியலைஸ் பண்ணலாம்ல, இப்போ சீனியர் ராம்தாஸ் நிறுவனர், அவர் ஒரு கட்சியை நிறுவனது அல்லது அதனுடைய வளர்ச்சி அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் தான் நினைப்பாரு, இல்லை அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு? திரு அன்புமணிக்கு தான் இருக்கு. அன்புமணியை தேவை. அப்போ அன்புமணி தான் இது பண்ணணும். இந்த ஈகோ இப்படியே ஓடிச்சுன்னா டாக்டர் ராம்தாஸ் பாண்ட் ஃபைட்டர். நீங்க 2009 அவ்வளவு தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட்ட பிறகும் பெண்ணகரத்தில் திண்ணை பிரச்சாரம் பண்ணி 2வது இடத்துக்கு இதே தமிழ்குமரன் ஜி.கே. மணி அண்ணன் மகன் தான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை விட்டு கொண்டு வந்தார். அதே போல 2024 தோற்றம் பிறகும் பெண்ணகரத்தில் நின்று 2வது வந்தார். 2வது வந்ததுன்னா களத்துக்குள்ள மன்னிக்கும் விக்கிரவாண்டியில் காலம் பெண்ணகரம் நிலைமை வந்துடக்கூடாதுன்னு அதிமுக விலகினாங்க. ஸோ ஹீஸ் எ பாண்ட் ஃபைட்டர். அவருக்கு அவர் பொன்ராஜ் சொல்லதையும் தாண்டி பல அவனிஸ் உண்டு, அது அவரால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். மற்ற கட்சிகளிலும் அவருக்கு வேண்டியவங்க இருப்பாங்க. இஸ் எ பாண்ட் ஃபைட்டர், அதில் ஃபைட் பண்ணுவார் டாக்டர் ராம்தாஸ். நிச்சயமாக. அதாவது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து திமுகவும் இது ஒரு வாய்ப்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்கு வட தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிகளும் வாய்ப்பாக தான் பார்ப்பாங்க. ஒரு இடத்துல கிரைசிஸ்னா மற்ற இடத்துல நமக்கு என்ன அதில் கிடைக்குது. இல்லை, திமுக வந்து என்னை பொறுத்தவரை வந்து அங்கே ஃபோர்ஸாகத்தான் இருக்கு. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்கு. அதனால வந்து வட தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸாக இருக்கு. தொய்வு வந்து அதிமுகவினுடைய கூட்டணிக்கு தான். ஏனென்றால் பாமக அங்கே தான் போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனை இப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபெஸ்டர் ஆகி ஒரு டிசம்பர் ஜனவரி மட்டும் இப்படியே போச்சுன்னா டெஃபினட்டாக அட்வான்டேஜ் டிஎம்கே தான் இங்கே ஸ்வீப் ஆக போகுது. நார்த் தமிழ்நாடு ஸ்வீப் ஆக போகுது. அப்போ திமுகவை பொறுத்தவரை இந்த அப்பன் மகன் கிளாஷ் இப்படியே போய்கொண்டுதான் நன்னாதான் இருக்கும் என்று அவர்கள் கருதுவார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் தான் இதை சமரசம் செய்வதற்கு வெளியிருந்த முயற்சிகள் என்று ரவீந்திரன் குறிப்பிட்டார்கள். அந்த முயற்சிகள் வந்து அதிமுக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுல வந்து கடைசியில வந்து இப்போ வந்து அன்புமணி வந்து சமரசமாக போகவில்லை என்றால் வழி கிடையாது. அவர் ஈகோலே தான் இருந்து கொண்டிருப்பார். அவருக்கு அந்த வயசு இருக்கு. நேற்றே முகுந்தன் அவர்கள் ராஜினாமா பண்ணதே ஒரு சமரசத்துக்கான முயற்சி தான். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அன்புமணி அவர்கள், அவருடைய பேச்சு அதுதான் தெரியுது. ஏதாவது ஒரு இடத்துல அவர் இறங்கி வரணும் in the best interest of his future only. Okay, right.